நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். சொல்லிட்டே தான் இருக்கோம். யாரும் கேட்கிற மாரியே தெரியல. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 2 மாசத்துல அப்படின்னா ஒரு அக்ரி ட்ரோனே மொத்தமா கருகிடுச்சு. மெயினா வந்து பேட்டரி தான். ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ண பேட்டரிய ஃப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டலா மொத்த ட்ரோனையுமே டேமேஜ் பண்ணிடுச்சு. அது ட்ரோனுக்கு யூஸே பண்ண முடியாது. அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் ஒண்ணு அட்டாச் பண்றேன் நானு. ஸோ பேட்டரிஸ் தயவு செஞ்சு பழைய பேட்டரிஸ், உப்புன பேட்டரி யூஸ் பண்ணாதீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தூக்குன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் வந்துரும். இல்ல அது ரொம்ப ஒஸ்ட் சினாரியோன்னு பார்த்தோம் அப்படின்னா, தூக்குன உடனே செகண்ட் வோல்டேஜ் வந்துரும். அதாவது 42, 43, 43.5க்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது எப்ப வேணா எரியிற கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இல்ல இந்த பேட்டரிஸ் வந்து புது பேட்டரி தான் இப்படி ஆகுது அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு சர்வீஸ் சென்டர்ல குடுத்து இந்த பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் கேட்டுட்டு பண்ணுங்க. நம்மளுக்கு புது பேட்டரி வந்து 40,000 காசு வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணாம அதையே வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதலுக்கே மோசம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ உங்க பேட்டரிஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எங்க டீம்ல இருந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க கேட்டுட்டு கூட நீங்க அதை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.